இந்த வீடியோ முற்றிலும் பிராங்கிற்காக மட்டுமே எடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் விளையாட்டு விபரீதமாகும் என்று கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை. நம்மளோட ஒரே டார்கெட் ஓகேவா, சிரிக்கக்கூடாது. பார்த்து போய் நான் சொல்லலாம், நீ உண்மையிலே கை மாறி நம்மளுக்கு நீ உண்மையிலே மனதை பயந்தேன். ஓகேவா, நீ மெய்க்கு படிக்கக்கூடாது. உண்மையிலே பயன்போது வரைக்கும் சொல்லும்போது ஒரு சொல்லிட்டு மாஸ்டர் நானே எனக்கு ஊதி அமைப்பேன். ஸோ ஹாய், வெல்கம் பேக். அண்ட் தென் நம்ம 3 பேர் இருக்கோம். ஸோ இதில் ஒருத்தன் வந்து மிஸ்ஸிங். என்னன்னா, இந்த கூட்டத்துக்கு பின்னாடி ஒருத்தர் உட்காந்துருக்கான். ஸோ நான் கீழே ஜூம் பண்ணி காட்டுறேன். அண்ட் தென் அது ஒன்றும் இல்லை, அது சும்மா உப்பு சப்பாடியே வச்சிருக்கோம். அது பைதா தொடர் அடிக்காது. அது எதுக்கு இருக்குன்னு எங்களுக்கும் தெரியல, அவனுக்கு தெரியல. அது வரும்போது தண்ணி வச்சு விட்டாச்சு, சுத்த வேஸ்ட் ஃபுல்லும். ப்ரோ லேட்டஸ்ட்டாக வருவாப்ல. சரி ஓகே, நம்ம வந்து இப்போ ஓஜா கேம் விளையாடுறோம். கேளுங்க, நீ யாரும் எனக்கு தெரியாதுல எப்படி ஸ்டார்ட் பண்ண. நீ வரியா? எங்க போற? வெளியில ஏன் மைக்ல கை வச்சுக்கோங்கல்ல. நீயே சொல்லு. நானும் சொல்ல போவேன் மாதிரி மைக் வச்சுக்கல. அப்பெல்லாம் உண்டா மைக்கு தாராளமா கொடுப்பேன். சொல்லு, நீ ஆரம்பி. நான் சொல்ல முடியாது எப்படி செஞ்சு ஆரம்பிங்க. புரியல என்னது? ஏன்டா இருக்கீங்க? இப்போ இந்த ரூம்ல இந்த வீட்டு பக்கத்துல எந்த ஒரு ஆத்மாவும் இருந்துச்சுன்னா எஸ் ஆகணும். இருக்காண்டா. கை எடுக்க கூடாது. வா, அடுத்து அவங்களோட பேரு கேளுங்க. பேர் இல்ல, நீங்க பேட் பாயா புட்டு வச்சு நீங்க பேட் பையா குட் பையா பேட் ஆத்தி பாட்டு கேக்குதா? அப்படி போ. பாட்டு கேக்குதா? அப்படி போகுது. இந்த வீட்டுக்கு பக்கத்துல அப்படி இல்லைன்னா அந்த வீட்டுல எதுவும் ஆத்மா இருந்தது அப்படின்னா, அந்த ஆத்மா எதுவும் எங்கிட்ட பேசணும்னு நினைச்சதுன்னா, எதுவும் எங்கிட்ட சொல்ல வரீங்கன்னா எஸ் சொல்லுங்க, அப்படி இல்லைன்னா நோ சொல்லுங்க. மறுபடி சென்டர் வந்துடணும். அது என்ன ஆத்மா, நீங்க உங்களோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதுல நினைச்சீங்கன்னா நீங்க சொல்லுங்க. சூர்யா, எனக்கு 21 இந்த வீட்டுல 5 வருஷத்துக்கு இருந்தேன். நீங்க வந்து சித்திராவதை பண்ணாங்க அப்படின்னு மட்டும் சொல்ல ஆரம்பிச்சுக்கலாமா? என் பேர் சூர்யா, சிரிக்காத அடிச்சு விடுவோம். நாங்கள் கற்பனையாக மட்டுமே கூறப்பட்ட கதை எங்கள் வீட்டின் வீட்டில் நடந்தது போல் எங்கள் அனைவருக்கும் இரவில் தூங்கும் போது கனவாக தோன்றியது. அப்போதுதான் எங்கள் அனைவருக்கும் தோன்றியது. என் பேர் சோயா, எனக்கு 21 வயசு. நீ சித்திரவதை பண்ணி இங்க சாவடிச்சாங்க.
அணைச்சில்ல நம்ம 3 பேரோட இவன் ஃபர்ஸ்ட் வாழலாம் பண்ணது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்கான். நாங்கள் ஒரு 3 பேரும் 2-3 நாளாக வெளியில் படுக்க ஆரம்பிச்சிட்ருக்கோம். பட் இவன் எங்களுக்கே தெரியாமல் இவன் தனியாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் இவன் தனியாக ட்ரை பண்ண போய் தான் அது ஒரு மிகப்பெரிய சிக்கல் எங்களை கொண்டு மாட்டி விட்டுருச்சு.